அக்கா உங்களை தான் தேடி வரோம் வாங்க. ஓ ஒரு உதவியும் கிடைக்கலையா உங்களுக்கு? அப்ப திருப்பி ஒரு வீடியோ போடணும் வந்து நான் எத்தனை வீடியோ போடுறேன்னே போடதில்லைண்ணே நம்பிக்கையில் என்னக்கா அக்காட்ட சொல்ல போறோம் ஆரம்பத்தில் வைத்து உங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கலக்கா சொல்ல போறோமே. அதைத்தான் சொல்ல வந்தாக்கா ஒரு உதவியும் கிடைக்கலன்னா சொல்ல வந்து நான் இப்போ என்ன இல்லைண்ணே சரி இல்ல அக்காவுக்கு நம்பிக்கை இருந்தா தானே செஞ்சிருவேன் இருக்கு. எந்த காசா தந்து உதவி ஒண்ணு செய்யல என்ன சும்மா சொல்லிட்டு போயிட்டாருண்ணே. அப்படித்தான் சொல்லிட்டு போயிட்டு போல மாட்டியா வாங்கி தந்துக்கலாண்ணே என்னக்கா அவங்க கேட்ட அந்த ஆசை என்ன எனக்கு 4 தூண் போட்டு கீழே சீமந்திழுத்து அரசுவர் இழுத்து அதை கம்ப்ளீட் பண்ணி தாங்க மழை தண்ணி வராம நிம்மதியான தூக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் கேட்டிருந்தாங்க. இதான் அக்காட குடிச்சு நீங்க பார்த்துருப்பீங்க. நேரடியாக அவங்களோட கையில் வந்து நாங்கள் காசை வந்து நாங்கள் ஒப்படைக்கப்புறம் முதற்கட்டமாக அட்வான்ஸ் வந்து காசு கொடுக்கப்புறம் என்ன வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு சரியாக்கா என்ன உங்களோட வீட்டு வேலையை ஆரம்பிங்களா? நன்றி அண்ணா. உங்களோட வீட்டு வேலையை ஆரம்பிங்க. என்ன நான் நினைச்சேன் நீங்க சாமான் இல்லாம கொண்டு தருவீங்களா? இல்லை இல்லை நீங்கள் செய்ய போறீங்க. ஓ நீங்கள் இப்போ ஆசைப்பட்டு கேட்டீங்க நீ எப்படி கேட்டீங்க? கான்கிரீட் கட்ட வீட்டுக்கு ஓடு சைட்டுக்கு சாடியா கல்லு கட்டி ஒரு அரை மட்டத்துக்கு தகர முடிஞ்சு கீழக்கு சீமந்து. சரி ஓகே சரியா உங்களோட கனவு இல்லை சரியா நீங்கள் ஆசைப்பட்ட வீடை உங்களோட கையால் காசு கொடுத்து நீங்களே வந்து கட்ட போறீங்க. எதிர்பார்த்தீங்களா இப்போ இன்றைக்கு வர வேண்டி? இல்லை வருவேல் தெரியும் வருவேல் தெரியா ஏதோ ஒரு நம்பிக்கை கொண்டு ஆள் மணல் இருந்திருக்கேன் எல்லாத்தையுமே சொல்லி இருந்த செய்வேல். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் நாசிவன் தீவு அப்படின்ற இடத்துல நிற்கிறோம். இன்று இந்த காணொலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒவ்வொரு இடமாக இப்போ காணொலி போட்டு நாங்கள் வெறுமனே ஒரு காணொலியாக மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு 100க்கு ஒரு 1000 வீதம் அப்படியே மனசுக்குள்ளே பூந்து உதவி எப்படியாவது செய்து முடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இப்போ நாங்கள் உதவி திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டு வரோம். நாங்கள் நேரடியாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு போட சொல்லி நேரடியான உதவிகளை வந்து பெற்றுக் கொடுத்து கொண்டு வரோம். அந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இங்கே நாசிந்தீவில் நான் போட்ட 2வது வீடியோ நீங்கள் தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ நான் வாயால் சொல்கிறத விட அந்த வீடியோனுடைய இங்கிலீஷ் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஏன்னே பார்த்துட்டு வந்த பிறகு ஹேப்பம் மேலுக்கு பாருங்களேன் படங்க தான் போட்டிருக்காங்க ஃபுல்லாக மண்டா மக்களே. கீழே சீமந்த நிலம் இல்லை அடே பாயெல்லாம் ஆயிருந்தா பாயெல்லாம் ஆயிரும் பெட்டில் ஆயிரும். இரவு பெஞ்ச மலைக்கு ஃபுல்லாக ஈரமாக இருக்கு. இப்போ நைட்டுக்கு இந்த தலையை போட்டு தான் தூங்கி இல்லைங்க. ஐயோ அப்பா இல்லடா இல்லை கட்டிலே இல்லை. அந்த மிகப்பெரிய ஒரு சந்தோஷமே தூக்கம் மட்டும்தான். அந்த தூக்கம் வந்து மழை தண்ணி அந்த தண்ணி இந்த தண்ணி என்ற அப்படி வந்து கடவுள்கிட்ட கேட்கிறான் ஒரு உதவி எங்களுக்கு வருதில்லைன்னு கடவுள்கிட்ட ஒரே கேட்கிறான். அதாவது ஒரு மரத்திலிருந்து சருகெல்லாம் வந்து கொட்டி விட்டால் எப்படி அந்த வீட்டுக்கு மேலே இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஓலை இருக்கு இத்து போயிருக்கு. ஐயோ இன்ஜியர் தண்ணி தான்டா அங்க வர அப்பா ஆத்துக்கு போனா ஆத்துலயும் பெருசாண்டு ஒரு இதுவும் இல்லை தொழில் பெருசாண்டு இல்லை. அதால ஸ்கூல் படிப்புக்கும் அது இது வாங்கி கொடுக்கறது காலை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஒரு வசதியும் இல்லை எங்களுக்கு. ஓகே நாங்கள் சோட்டா வந்து போட்டு காட்டியிருப்போம். ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் கணவர் மட்டி எடுக்கிறவர் நித்திரையும் ஒழுங்கான நித்திரை இல்லை. ஒரு மனிதனுக்கு எல்லாத்தையும் விட மிகப்பெரிய சொத்து மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நித்திரை தூங்குற அந்த கொஞ்ச நேரம் மட்டும்தானே. ஒரு 2 மணித்தியாலமோ இல்லை ஒரு 5 மணித்தியாலமோ 8 மணித்தியாலமோ அந்த நித்திரை தூங்குற அந்த கெப் மட்டும்தான் அவன் வந்து தன்னையே மறந்து நித்திரை தூங்கி அந்த மனசில் எவ்வளோ கவலை இருந்தாலும் மறந்து போகுது. நீ காலையில் எழும்புற உடனே அந்த கவலையெல்லாம் மீண்டும் மனசுக்குள்ளே வந்துருப்பேன்னு. அப்போ அந்த நித்திரையே வந்து தனக்கு ஒழுங்கான நிலையில் இல்லைன்னுக்குள்ளே வந்து அது எந்த அளவுக்கு வந்து கஷ்டமான நிலைமன்றது வந்து நல்லா யோசிச்சு பாருங்க.
அப்போ அப்படிப்பட்ட அந்த அக்காவை நான் நேரடியாக சந்தித்து அவங்களுடைய கஷ்டங்களை வெளிக்காட்டி நான் நேரடியாக ஒரு பதில் நான் அக்காவுக்கு நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், அக்கா உண்மையிலே உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணாட்டி, ஏன்னா எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் எங்களுடைய நிறுவனத்தாலேயே இந்த உதவியை நாங்கள் செய்து தருவோம். நீங்கள் கேட்ட மாதிரி 4 தூண் போட்டு கீழே சீமந்து நிலத்து அரசுவர் எழுப்பி தகரம் அடித்து தண்ணி வராமல் தூங்கக்கூடிய ஒரு இடத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு செட் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கடவுளோட ஆசீர்வாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்காவுக்கு இந்த ஹெல்ப் கிடைச்சிருக்கு. அது என்ன மாதிரி ஹெல்ப் அப்படின்னு சொன்னால், அவங்க கேட்ட அந்த ஆசை என்ன, எனக்கு 4 தூண் போட்டு கீழே சீமந்து இழுத்து அரசுவர் இழுத்து அதை கம்ப்ளீட் பண்ணி தாங்க, மழை தண்ணி வராமல் நிம்மதியான தூக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் கேட்டிருந்தாங்க. அதை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குற வண்ணமாக நாங்கள் நேரடியாக அவங்களோட கையில் வந்து நாங்கள் காசை வந்து நாங்கள் ஒப்படைக்கப்புறம் முதற்கட்டமாக அட்வான்ஸ் வந்து காசு கொடுக்கப்புறம் என்ன வேலை ஆரம்பிக்கிறதுக்கு உண்மையிலே பெரிய 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 சப்போர்ட். ஏன்னா நிறைய காலத்துக்கு அப்புறம் நாங்கள் முதல் வீடியோ கொடுத்து நாங்கள் நாங்கள் இப்போ நாங்கள் அதை முடிக்கிற விதமாக ஒவ்வொரு வீடியோவுக்கும் வந்து உதவிகள் வந்து கிடைச்சி கொண்டிருக்கு. இப்போ இந்த நாங்கள் இப்படி வீடியோ போடுறதால வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, உண்மையிலே சந்தோஷம். இன்னும் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க வந்து இப்போ நேரடியாக வந்து எந்த அக்கௌண்ட் தான் வந்து காசு போட்டவங்க, இந்த ஒரு செட்டப் வந்து வர முந்தி போட்டபடியால் வந்து எனக்கு வந்து போட்டவங்க. இப்போ எனக்கெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து காசு போட்டாங்களோ, இப்போ எனக்கிட்ட இருக்கிற காசை வச்சு நான் அவங்களை பெண்டிங் வேலையெல்லாம் முடிச்சு கொடுப்பேன். புதுசாக நாங்கள் வீடியோ போடக்கூடாது, நாங்கள் நேரடியாக தொடர்பாடலை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். வீடியோ பார்க்குறாங்களும் உங்களுக்கு ஒரு விளங்கணும், என்ன இது வந்து எப்படி இவங்க செய்கிறாங்க, இதில் வந்து காசு வந்து கொடுபடுதா இல்லையான்றது நீங்கள் ஒப்சர்வ் பண்ணுங்கண்ணே. அப்போ என்னென்னால் நம்ம செய்கிறது வந்து நாங்கள் வந்து செய்கிறத வந்து சரியாக 100% கரெக்டாக செய்கிறோம் அப்படின்றது வந்து நிறைய பேர் நீங்கள் நோட் பண்ணி கொண்டிருப்பீங்கண்ணே. பார்க்கக்கூடிய விளங்கும் வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் எப்படி உண்மைத்தன்மையாக செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ எங்களோட வீடியோக்களை பார்க்க உங்களுக்கு விளங்கும். எங்களுக்கு 1000 வேலைகள் இருந்தாலும் நாங்கள் இப்போ இறங்கி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுத்து வந்திருக்கிறோம். வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ அக்காவுக்கு நாங்கள் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறோம். என்ன இவ்வளவு நாள் அவங்களால ஒரு முடியாத ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் செய்து கொடுக்க போகிறோம். வீடியோவில் அழுது வந்து கழிச்சிட்டு இருந்தவங்க அவங்களோட ஆசையை வந்து நான் நிறைவேற்ற முகமாக நாங்கள் அட்வான்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் வேலையை. அடுத்து இன்னும் ஒரு விஷயம் மக்கள் என்னன்னு சொன்னால், இப்போ இந்த வேலையை வந்து நான் நின்று இறங்கி என்னால் வந்து செய்யலாது. எனக்கும் வேலை இருக்குது, இருந்தால் நாங்கள் இறங்கி செய்கிறோம். ஆனால் இவங்களோட வேலையில் நாங்கள் எங்களுக்கு நேரத்தை செலவழிக்க போகல, இன்னொரு ஆளுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அந்த நேரம் வந்து எங்களுக்கு இல்லாமல் போயிடும். என்ன நாங்கள் அவங்களோட கையில் வந்து காசை கொடுத்து நாங்கள் செய்விச்சோம், கணக்கு வழக்கு கூட செய்விச்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட வேலை செய்யக்குள்ள அவங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும், காசு அனுப்பினவங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். நிறைவாக பார்த்து வந்து செய்வாங்க. அப்போ நாங்கள் அவங்களோட கையில் வந்து காசை கொடுக்க போகிறோம், அவங்க தான் வந்து வேலையை செய்ய போகிறாங்க, நாங்கள் செய்விக்க போகிறோம். இதுதான் எங்களோட வேலை. சரி, ஓகே. இப்போ போய் தான் அந்த சந்தோஷமான விஷயத்தை அக்காட்ட போய் கதைப்போம். பெஸ்ட்டுக்கு ஒரு சர்ப்ரைஸாக செய்வோமே. முதல் அட்வான்ஸ் காசு வந்து எடுத்து வச்சுட்டு போவோமே. தம்பி தான் இப்போ காசு வைக்கலாம் கொண்டு தருவார், கவனம். அதே மாதிரி மக்களின் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் நேரடியாக வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு போகிறீங்க உதவி கேட்கக்குள்ள, சில பேருக்கு அப்படி இல்லாமல் நீங்கள் முதலாக சந்திக்கக்குள்ளே நீங்கள் 25,000 30,000 காசு கொடுக்குறீங்க. யாராவது பிறந்த நாள், என்ன யாராவது கல்யாண நாள், யாரனுடைய நினைவு தினத்துக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால், நாங்கள் முதலாவது சந்திக்கக்குள்ளே வந்து நாங்கள் வெறுமனே ஒரு வீடியோவை போடுறதுக்கும் அவங்களை காசை கொடுத்து வீடியோ போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு. எங்களுக்கும் சும்மா போயிட்டு வீடியோ எடுக்கிறதுல வந்து எந்த விதமான விருப்பமும் இல்லை, அதில் வந்து ஆர்வம் இல்லை. என்ன சும்மா எடுக்கிறது ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி செஞ்சுட்டு கதைக்கிற ஒரு விஷயம். அப்படி முதற்கட்டமாக உதவி செய்கிறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண நினைச்சிங்கன்னு சொன்னால், அது என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போடலாம். என்ன வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 070 16 55 595. இந்த இலக்கத்தை நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக கதைச்சி இப்படி முதற்கட்டம் செய்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்யலாம். அதை நாங்கள் கொடுத்து முடிப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போயிட்டு காசு எடுத்து அக்காவுக்கு வந்து நாங்கள் அட்வான்ஸ் வந்து கொடுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஓகே மகளே, இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம். அக்காட்ட சொல்ல போகிறோம், ஆரம்பத்தில் வைத்து அக்கா உங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கலக்கான்றது சொல்ல போகிறோமே. ஆறு அந்த வழி இருக்கிறேன், இந்த வழி இருக்கிறாரா கடவுளே. ஆறு அவதானா அப்பதானா தம்பி சைட்டாகடா கடவுளே. தம்பி சைட்டாக தம்பி. அக்கா உங்களை தான் தேடி வரோம், வாங்க. ஓ வீட்டை வாங்க. இல்ல நாங்க அன்றைக்கு வெள்ளக்கால கார்ல வந்து நாங்க அவன் மதிக்கல. இப்ப இன்னைக்கு கருப்புகளை கார்ல வரதானே அவன் மதிக்கல யாருன்றது.
அதான் அகில கடவுளே நமக்கு சர்ப்ரைஸ் தரோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வாங்க உள்ள வாங்க. மலைக்குள்ள என்னம்மா தண்ணி எல்லாம்? சரியான தண்ணிதான். 25 தண்ணியா? ஆ கவனம் கவனம். இரவெல்லாம் ஆ ஃபுல்லா தண்ணிதான். கடவுள், பீரியை போட்டுட்டு போயிட்டாங்களோ ஒன்றும் இல்லை ஏனே? சரியான வேலை விலங்கல்ல. இப்போ அதைத்தான் சொல்ல வந்தாக்கா, ஒரு உதவியும் கிடைக்கலன்னா சொல்ல வந்தேன் நான். இப்போ என்ன இல்லைண்ணே சரி, ஒரு உதவியும் கிடைக்கலையா உங்களுக்கு? அப்போ திருப்பி ஒரு வீடியோ போடணும் வந்து நான். எத்தனை வீடியோ போடுறேன்னே போடதே நம்பிக்கையில் என்னக்கா அவட திரும்பி போட்டா தண்ணி தர ஆனப்பிரியல் இல்லை பரவாயில்ல. இங்கே பாருங்க, இதான் அக்காட குடிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட தண்ணி வந்து கேப்ப இன்றைக்கும் ஓகே, அது பிரச்சனை வருது. இங்கே பாருங்க, அப்படி இருக்கு, என்னோட சேஞ்சும் இல்லைண்ணே. சரியான மனக்கவலைக்கா. இப்போ உங்களுக்கு உதவி ஒன்றும் கிடைக்கலன்றது என்ன செய்யறது? நம்பிக்கை வந்துட்டு போனானே இல்லை அக்காவுக்கு நம்பிக்கை இருந்தா தானே செஞ்சிருவோம் இருக்கு. எந்த காசா தந்து உதவி சொல்லிட்டு போனேன், ஒன்றும் செய்யலை என்ன சும்மா சொல்லிட்டு போயிட்டாருண்ணே. அப்படித்தான் சொல்லி போயிட்டு இப்போ அப்படித்தானேக்கா, இப்போ உதவி செய்ய வரலையே. நாங்கள் என்ன உங்களுக்கு சொல்லத்தானேக்கா வேணும் உதவி கிடைக்கலன்னு எழுதி. அக்காவுக்கு நான் நம்பிக்கையான பாரத்தை கொடுத்துட்டு போனேன் என்ன. வேற ஒருத்தரும் வந்து ஹெல்ப் பண்ணாட்டி எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் என்ன அதோட நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு, ஆனால் அக்காவை கொடுத்த பார்க்க என்னால் அது என்ன சொல்கிறது நிறைவேற்றாமல் போனது அப்படின்னு சொல்றதுல கவலையாக கிடக்கு. ஓலமட்டையா வாங்கி தந்தீங்களாண்ணே? என்னக்கா ஓலமட்டையும் தான் இல்லை என்னத்துக்குண்ணே? சரியாக்கா, என்ன உங்களோட வீட்டு வேலையை ஆரம்பிங்களா? நன்றி அண்ணா. உங்களோட வீட்டு வேலையை ஆரம்பிங்க. என்ன நான் சாமான இல்லாம தருவீங்களா? இல்ல இல்ல, நீங்க செய்ய போறீங்க சரியோ? ஓ, நீங்க இப்ப ஆசைப்பட்டு கேட்டீங்க, நீ எப்படி கட்டுனீங்க? கான்கிரீட் கட்ட, மல்லு கோடு, சைட்டுக்கு சாடையா கல்லு கட்டி, ஒரு அரை மட்டத்துக்கு தகரமும் கட்டி, கீழக்கு சீமந்து. சரி, ஓகே. சரியா, உங்களோட கனவு இல்லை சரியா? நீங்க ஆசைப்பட்ட வீடை உங்களோட கையால காசு கொடுத்து நீங்களே வந்து கட்ட போறீங்க சரியோ? சந்தோஷமா? எதிர்பார்த்துறீங்களா? இல்ல, ஆனா கிடைக்கும் நம்பினான். நீங்க செய்வீங்கன்னு நான் ஆக்கள் செய்யாட்டியும் உங்களோட காசை போட்டு செய்வீங்கன்னு நம்பினான். கண்டிப்பா கண்டிப்பா செய்திருப்பேன் நான். சரியா, அவங்க செய்யாட்டினா வந்து கண்டிப்பா செய்திருப்பேன். செய்வீங்கன்னு நம்பிட்டு இருந்த நான் இங்கெல்லாம் வந்துடலாம் வந்து ஒன்னிக்கலாம் இங்க வரையும் இல்லை செய்வீங்கன்னு சரியான்னு சொல்லி கவலைப்படுத்தேன். அவடத்த வந்து இங்க வந்துக்கு எல்லாம் வந்து அதான் வந்து சொன்னவங்க அவடத்த வந்து பாப்பமாட்டு வந்து. சரி, ஓகே. இனியும் உங்களோட ஹைலாண்ட் இருக்கு, உங்களோட வேலையை நீங்க முடிக்கிறது எவ்வளவு வேகமா செய்வோம். நாளைக்கு செய்வேன். நாளைக்கு அதான் எங்களுக்கு வேணும் சரியா? எவ்வளவு காசு இருக்கிட்டு பாருங்க. இப்ப இருக்கு 50,000 இருக்கு. இது ஆரம்ப கட்டம், அட்வான்ஸ். நீங்க இப்ப ஒரு கடையிலான இப்ப சாமான் அடுப்பீங்க, அப்ப அவங்கள்ட்ட நீங்க ஒரு அட்வான்ஸை கொடுத்து பண்ணுங்க. அவங்க காசு கூட கட்டான்னு சொல்லுங்க, அடுத்த கட்ட உதவி வந்து கிடைக்கும். என்னாலக்கா ஒரேடியா வந்து உங்களுக்கு காசு தெரியலாது. இப்ப கவர்மெண்ட் எப்படி செய்யும்? நீங்க வந்து பாப்பீங்க தானே? நாங்க இப்ப என்னத்த பாக்குறேன். ஓ, நாங்க வந்து பாத்துக்கொள்ளுவேன். ஏன்னா உங்களோட வேலையை நீங்க தான் வந்து திறன்பட செய்யணும். எவ்வளவு முடியுமான்னு சொல்லிட்டு ஐடியா இல்லை தானே. ஆனா பார்த்து இப்படித்தானே காசு வருதுன்றதுக்காக இப்ப அந்த மேல் மிச்சமா அந்த பார்த்து தெரிந்தானே விலை குறைச்சி எடுத்து நல்ல தரமான பொருட்கள் எடுங்க. விலை குறைச்சாலும்
தரமான இருக்கட்டும். சரி உங்களோட ஐடியா சொல்லுங்க பாப்போம் எப்படி கட்ட போறீங்கண்டு. வாங்க அக்காடை முதல்ல இப்போ சந்தேகம் தெரியும். எப்படி எதில் போட போறீங்க? இதுல உண்டு, ஓகே, அங்கால உண்டு, ஓகே. மறாதுக்கு பிறகு இந்த சின்ன சின்ன கப்புகள், அப்புறம் மேல ஓடு, சைட்டு கல்லால உடம்புற கட்ட போறீங்க. அது மர மட்டத்துக்கு கட்டினாலும் வரல. சரி, தவிர வெளியாகி கீழக்கு சீமந்து போடணும். சீமந்து, ஓகே. அப்போ எப்போ தொடங்குவீங்க வேலையை? நாளைக்கு செய்வோம். நாளைக்கு, ஓகே. ஸ்டார்ட் பண்ணி இப்போ உங்களோட ஃபோன் நம்பர் அன்றைக்கு நான் எடுத்து போனேன் தானே? ஃபோன் நம்பர்லாம் எடுக்கு நான் கதைப்போம். எந்த ஃபோன் நம்பரையும் உங்களுக்கு தர இல்லாட்டி தம்பி நம்பரை தருவேன். நீங்கள் நான் ஆன்சர் பண்ணாட்டிமே எல்லாம் எழுதி தரேன். சரியோ, நீங்கள் அவருக்கு எடுத்து அண்ணாங்களுக்கு காசுக்கான வருதானக்குள்ளே வந்து அந்த காசை உடனடியாக வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போடும். இல்லாட்டி கடைக்காரர்கள அக்கௌண்ட் நம்பருக்கு நாங்கள் போடும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரியோ, ஒரு கடையிலேயே பொருள் எடுங்க. அப்படிதான் எடுப்போம். சரி, என்ன தனித்தனி எடுக்க போனீங்கன்னு சொன்னால் கஷ்டம் தானே? ஓகே, அப்போ இந்த அளவுக்கு தானே வரும் இந்த குடிசையில் எடுத்து வரும். சரி, ஓகே. உண்மையில சந்தோஷமா எதிர்பார்த்தீங்களா? இப்போ இன்றைக்கு வர வேண்டி இல்லை, வருவேலு தெரியும், வருவேலு தெரியா? ஏதோ ஒரு நம்பிக்கை கொண்டு ஆள் மணல் இருந்திருக்கேன். எல்லாத்தையுமே சொல்லி இருந்தேன் செய்வேலண்டு. நீங்க சொல்லிவிட்டு போனீங்க, அதால நம்பி இருந்ததான் சொன்னுடைய நம்பிக்கை. என்ன இப்போ எத்தனை பேர் நம்பித்திருப்பாங்க? என்ன கண்டிப்பாக நான் அக்காட்ட சொன்னால் வந்து அவங்க செய்யாட்டியும் நானாக செய்வேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் செய்திருப்பேன். இருந்தாலும் செய்கிறதுக்கு முன்பந்தடி அவள் வந்து ஓகே எனக்கு ஒரு வேலை குறைஞ்சமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, எங்களால் முடிஞ்ச நாங்கள் சப்போர்ட்டை செய்வோம். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வீடை கட்டுங்கக்கா. சரியோ, இதை பண்ணுங்க. இனிமேல் உங்களோட வாழ்க்கை தண்ணிக்குள்ளே கிடக்க போகுது இல்லை? இல்லை, நல்ல வீட்டில் நல்ல வீட்டில் இருப்பீங்க. அதான் இந்த பக்கத்தோட சேர்ந்து ஒரு சிரிப்பாண்டு நல்ல வீட்டில் இருப்போம், தண்ணிக்குள்ள இல்லை. ஓகே, ஓகே. எந்த அளவு சந்தோஷம்? உங்களோட சந்தோஷம் நாங்கள் பார்க்க ஆசைப்படுவோம். அப்படி என்று சொல்கிறேன், தெரியாது சந்தோஷம். பாட்டை போட டான்ஸ் பண்ணாடுறானே, இல்லை அந்த அளவு சந்தோஷம் வேணே? சந்தோஷம் தான். ஏன்னா இப்போ அக்காவினுடைய ஒரு கனவில் வேணே, ஒரு ஆசையாக வந்து விரும்பி கேட்டது. சரியாக்காண்ணே, எங்களுக்கும் சந்தோஷம் உங்களுக்கு தந்தது. 50,000 தந்திருக்கிறோம். இந்த வீடியோ முடிஞ்சது பிறகு நீங்கள் வீடெல்லாம் கட்டி முடிஞ்சது பிறகு யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ற விஷயத்தையும் வந்து நாங்கள் தெளிவாக அந்த வீடியோனுடைய இறுதியில் சொல்லும். ஆரம்பத்தில் சொல்லக்கூடாது, அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் யார் இந்த உதவி செஞ்சு சொல்லிட்டு. அப்போ நாளையிலிருந்து உங்களோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ நீங்கள் இதை பிரிக்க வேண்டி வருப்பேனே, இதை பிரிச்சா பக்கத்துல இருப்பீங்க. பிரிச்சு அதெல்லாம் கட்டுவோம் வேற இடத்துல இது இருக்கட்டும். இதில் எவ்வளோ காட்டுங்க இருக்கா? வாங்க. அந்த ஏரியாவெல்லாம் கட்டுவோம். அந்த இடத்துல அதில் இவ்வளவுதான் உங்களோட வளவு உண்டுனே. சரி, இது வந்து வரியாக்கள் வளவுனே அது இருக்கும். அப்படி இப்போ வழியாக கூடாண்டு திருந்தனாங்க. ஏன் உதவி வந்ததுக்கு பிறகுதான் இப்போ வழியாக கூடாண்டது அதெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடாண்டது தான். அப்போ உதவி வந்தது பிறகு வந்து வீடு கட்டுண்டு தான். சரி, ஓகே. எங்கள் மூலமாக உங்களுடைய அந்த விருப்பம் நிறைவேற நோக்கில் வந்து எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதமாக்கா. ஏன்னா இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு உதவிகள் வந்தாலே நான் கண்டிப்பாக செய்வோம். தம்பி வந்து அன்றைக்கு தம்பியில் எந்த வயசு தானே உங்களுக்குண்ணே? 2 வயசு தான். 2 வயசு தானே அவங்களுக்கு. ஓகே, எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் செய்வோம். நீங்கள் வடிவ மனசார என்ன சாமியில் வந்து பாரத்தை போட்டு உங்களோட வேலையை நீங்கள் ஆரம்பிங்க, சிறந்து செய்யுங்க. இனி நாங்கள் அடுத்த முறை உங்களை சந்திக்கக்குள்ள என்ன காசெல்லாம் அந்த என்ன இப்போ டெய்லி வந்து அடிக்கடி வீடியோ போடலாது. நாங்கள் வந்து நேரடியாக பார்த்து அப்டேட் தருவோம். வீடியோ துண்டை நாங்கள் எடுத்து அப்டேட் தருவோம். அடுத்த முறை நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம்னு சொன்னால் வந்துட்டு இந்த வேலைகள் நடக்கக்குள்ளே நாங்கள் போடுவோம், தெளிவாக காட்டுவோம். அந்தாண்டி இன்னும் உதவிகள் வந்தால் நாங்கள் மற்றவங்களுக்கும் செய்து கொடுக்க காத்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வீடியோ வந்து முடிச்சுக்குள்ள அப்புறம் சந்தோஷமா என்ன சொல்ல போறேன் கடைசியா? இல்லை சந்தோஷம். சந்தோஷம் வேணே ஆரம்பம் சொன்னா தானே உதவி ஒன்று கிடைக்கிறவங்கள மனசு எப்படி இருந்துச்சு? கவலையா இருந்து ஒரு செய்யலையேண்டு. அம்மோ, இப்போ சந்தோஷம் தானே? ஓகே, சந்தோஷம். அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள ஒரு மக்களே. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களையும் சந்திக்கும் வரை விடைபெறி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.